நாங்கள் இன்னைக்கு முட்டைக்கோசை பொடிசா நறுக்கி போட்டு கிரேவி செய்ய போகிறோம். துருவின தேங்காய் அரை கப்பு, பச்சை மிளகாய் 4, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை 4 ஸ்பூன், பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன், தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். 6 ஸ்பூன் எண்ணெய், பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், பிரியாணி இலை, கல்பாசி 1, கருவேப்பிலை, பொடிசா வெட்டி வச்ச 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 4, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பெரிய தக்காளி 2, தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். கரம் மசாலா அரை ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா வதக்கி அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடணும். பொடிசா வெட்டி வச்ச முட்டைக்கோஸ், பொடிசா நறுக்கின கொத்தமல்லி புதினா தழையை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கி வச்சிடணும். முட்டைக்கோஸ் கிரேவி ரெடி.